தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாத பலன்கள் என்ன? சொல்லப்போனால் நியாயமாக நீங்கள் சந்தோஷப்படணும். மற்றவங்களுக்கெல்லாம் சனி அள்ளித்தர வந்தார், அள்ளித்தர வந்து வக்ரம் பெற்றார், வருத்தப்பட்டாங்க. உங்களுக்கு கஷ்டப்படுத்த வந்தார். 7ஆம் வீடு தான் லவ், 7ஆம் வீடு தான் இல்லற வாழ்க்கை, 7ஆம் வீடு தான் குடும்பம், 7ஆம் வீடு தான் வெளிநாடு, 7ஆம் வீடு தான் புதிய இன்னோவேஷன். இது எல்லாமே எங்கே வருகிறது? நம்பி பணம் கொடுத்தேன், அதோட தொழில் போனது தான். இதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இது நடக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது வேறு வேறு இடத்துல மனசு வந்து அலைப்பாய்கிறது. இந்த சூரிய பகவான் மகரத்தில் தான் இருக்கிறார். மகரத்தில் இருக்கும்பொழுது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். சில பேருக்கு இந்த நெஞ்சு வலி வர்றது, இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் மறைந்தது ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் பாருங்க, 7ஆம் இடத்துல ராகு பகவான் ஆல்ரெடி இஸ் வெயிட்டிங். எதுக்காக? உங்களை வெளிநாட்டு கூட்டு போகிறதுக்காக. வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இதை விட நல்ல நேரம் எதுவும் கிடையாது. அப்போ உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் ஒரு சுவர் வந்து விடுகிறது. 2 பேரும் பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டம் மேடம். 2 பேரும் பிஸி ஆயிடுவீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாத பலன்கள் என்ன? பரிசு தரப்போகிறது. இந்த மாதமாவது நமக்கு அதிர்ஷ்டம் வருமா? உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரல, இப்போ வரணும்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. அஷ்டம சனி வந்தது சார், வந்தது. அவர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? ரொம்ப நாளாக வக்கரமாகவே இருந்தார். சொல்லப்போனால் நியாயமாக நீங்கள் சந்தோஷப்படணும். மற்றவங்களுக்கெல்லாம் சனி அள்ளித்தர வந்தார், அள்ளித்தர வந்து வக்ரம் பெற்றார், வருத்தப்பட்டாங்க. உங்களுக்கு கஷ்டப்படுத்த வந்தார், வக்ரம் பெற்றார். கொஞ்சம் நீங்கள் ஒரு 6 மாதம் லீவில் தான் இருந்தீங்க. இப்போ தான் ஒரு டிசம்பருக்கு அப்புறம் சனி திரும்ப ஆக்டிவ் ஆயிருக்கார். அஷ்டம சனியாக மாறி இருக்கார். இப்போது பிப்ரவரி மாதத்தில் ஒரு சூப்பர் பலன் உங்களுக்கு நடக்க போகிறது. அதாவது என்னென்னா, 5 கிரகங்கள் 7ஆம் வீட்டிற்கு செல்லுகிறது. அது என்ன 7ஆம் வீடு? ஏன்னா 7ஆம் வீடு தான் லவ், 7ஆம் வீடு தான் இல்லற வாழ்க்கை, 7ஆம் வீடு தான் குடும்பம், 7ஆம் வீடு தான் வெளிநாடு, 7ஆம் வீடு தான் புதிய இன்னோவேஷன். இது எல்லாமே எங்கே வருகிறது? 7ஆம் இடத்துல. நான் அடிக்கடி என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னோவேஷன் புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் யார் வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் யோசிக்கணும். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது புதிய சிந்தனைகள் பிப்ரவரி மாதம் வரப்போகிறது. 7ஆம் இடத்தை நல்ல பார்ட்னர்னு சொல்கிறாங்க. பார்ட்னர், இப்போ பார்ட்னர்னா என்ன? நம்ம கூட வேலை செய்கிற ஒரு கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர், ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர், அப்படியா இருக்கலாம். ஏதோ ஒன்று மொத்தத்தில் நம்மளோட இணைந்து பணி செய்பவர். அது ஒரு நல்ல பார்ட்னரை சந்திச்சிங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது வேகமாக முன்னுக்கு வரலாம். 2 சிறகுகள் தான். ஒரு சிறகு நீங்கள், இன்னொரு சிறகு பார்ட்னர்னு வச்சுக்கலாம். இப்போது 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது எங்கே குருஜி எங்கே போனாலும் ஏமாற்றி விட்டுறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் தான் இப்படி தான் நல்லா பேசினா, நம்பி பணம் கொடுத்தேன், அதோட தொழில் போனது தான். இதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இது நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 6, 7 கூடியவன் சனி, 7ஆம் இடத்துக்குடையவன் சனி, அவன் தான் அஷ்டம சனியாக கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் உங்களுக்கு எக்ஸம்ஷன். யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். அந்த நியூ பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு புதிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, பார்ப்பீங்க. இப்போது இந்த 7ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? முதல்ல இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடமாகப்பட்ட மகரத்தில் சூரிய பகவான் இருந்தார். இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே இதுதான். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் தான் ராசிநாதன். ராசிநாதன் போய் மறையலாமா? மறைஞ்சால் என்ன ஆகும்னா, மென்டல் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு விஷயத்தில் ஈடுபடும்போது வேறு இடத்துல மனசு வந்து அலைப்பாய்கிறது. மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஜனவரி மாதத்து 14ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 14 வரைக்குமே இந்த சூரிய பகவான் மகரத்தில் தான் இருக்கிறார். மகரத்தில் இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். சில பேருக்கு இந்த நெஞ்சு வலி வர்றது, இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும். இந்த நேரத்தை கடந்து வர்றது என்னன்னே தெரியல சார், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறேன் போன்றதெல்லாம் இந்த நேரத்தில் தான் ஏற்படும். இப்போது முதல் விஷயமா சூரியன் நகர்றார், புதன் நகர்றார், சூரியன் நகர்றார். அடுத்ததாக சுக்கிர பகவான் நகர்கிறார். எங்கே? 7ஆம் இடத்துக்கு. ஒரு கட்டாக அப்படி ரிலீஸ் ஆகுது. அப்படி சிம்மராசிக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குச்சி அதில் வந்து த்ரெட்டு வச்சு அப்படி சுற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு முடிச்சா அந்த த்ரெட்டு பிரியுது அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நாட் ஒரு நாட்டாக அப்படி ஓகே ஆகுது. காரணம் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் மறைந்தது ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் பாருங்கள், இது அத்தனை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நீங்கள் சிம்மராசிக்காரர்கள்னு சொல்லியே ஒரு டெத்துக்கு போனால் கூட அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார்.
நீங்கள் சிம்ம ராசி சிங்கம் தான் உங்கள் லோகோ. ஆனால் அது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இப்போ பாரு, வலிக்கல விடு 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகுது? வலிச்சாலும் வலிக்கலன்னு தான் சொல்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த மன தைரியம். 7ஆம் இடத்துல ராகு பகவான் ஆல்ரெடி ஹீஸ் வெயிட்டிங். எதுக்காக? உங்களை வெளிநாடு கூட்டு போகிறதுக்காக. இப்போது நான் டேட் வைஸாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன மாறுதல் ஏற்படும்? 2வது வாரத்துக்கு அப்புறம் புதனும் சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறாங்க. ரைட். இந்த சுக்கிரன் யார்? 3-10 கூடிய தொழில்காரகன். இந்த புதன் யார்? 2-11 கூடிய தனகாரகன். ஸோ தனகாரகனும் தொழில்காரகனும் ஃபஸ்ட்டு நகர்ந்துடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், திரிகிரக அமைப்பு, 3 கிரகங்கள் அமைப்பு. ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். ராகுவோட சேர்ந்த சுக்கிரனோட சேர்ந்த புதன் 3 கிரகங்களுமா சேர்ந்து முன்னுக்கு கொண்டு வருகிறது. வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இதை விட நல்ல நேரம் எதுவும் கிடையாது. சூப்பரான நேரங்க. பிப்ரவரி மாதம் புக் பண்ணுங்க. என்ன புக் பண்ணோம்? வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணுங்கள். சில பேர் அங்கே போய் வேலை தேடுறவங்களாம் ஏதோ ஒன்று. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் நல்ல செய்தியோடு தான் வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நல்ல செய்தியோடு தான் வருவீங்க. அல்லது சில பேருக்கு பர்மனன்ட் விசா மாதிரியான விஷயங்கள், இந்த பிஆர் மாதிரி நிறைய பேர் கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறீங்க. நம்ம ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணுற நிறைய கிளைண்ட்ஸோட பிரச்சனை பெரும்பாலும் அமெரிக்கா கன்சல்டேஷன் வராங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயா, இந்த கான்ட்ராக்ட் பீரியட் கண்டினியூ ஆகுமா ஆகாதா? இந்த பக்கம் அமெரிக்கா விட்டு அனுப்புகிற முடிவிலேயே இருக்காங்க. கவலையப்படாதீங்க, பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் பீரியட் ரினியூவல் ஆகிவிடும். 1 வருஷம் முடிய போகிறது. பயப்படாதீங்க, சரியாயிடும். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது கூடவே சேர்ந்த தனாதிபதியும் கூடவே சேர்ந்த தொழில்காரகனுமா சேர்ந்து மனைவியினுடைய வருமானம். சில பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் மனைவியினுடைய வருமானம், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க சார், அவங்க சம்பளம் வச்சு தான் நாங்கள் வாடகை கட்டுறோம், என் சம்பளம் சேவிங் சார், அது அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். வாழ்க்கையில் 2 பேருமா சேர்ந்து சம்பாதிக்கும் போது ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்க. ரொம்ப சீக்கிரம் குடும்பம் மேலே வரும். காரணம் என்ன? அது இப்போ 7 கூடையவன் இத்தனை தனாதிபதியோட தொழில்காரங்களோட சம்மந்தப்படும் போது மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சார், அப்போ ஏன் ப்ரமோஷன்? உங்கள் ப்ரமோஷன் இனிமேல் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா 4 கூடைய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார். மகரத்தில் உச்சம் பெற்றார். ராமு வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி தான் 4ஆம் இடத்து செவ்வாய் பகவான் ஓடி போய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றார். உடனே யாரா அங்கே போய் உச்சம் பெற சொன்னது? 7ஆம் இடத்துக்கு வந்தால் எனக்கு நல்லதாச்சும் செய்வார். உச்சம் பெற்று மறைஞ்சிட்டாருங்க அவர். பிரச்சனை என்னென்னா, உச்சம் பெற்றது பண்ண நல்ல இடத்துலேருந்து உச்சம் பெற வேண்டியதானே, போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சி வச்சுட்டார். ஸோ அப்போ இனிமே தான் 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். வந்த உடனே தூக்குறார். வந்த உடனே கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி, ஏதோ ஒன்று அரசு சார்ந்த நிறுவனங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வர மாதிரி பண்ணுறாரு. ரொம்ப நாளாக கான்ட்ராக்ட் பீரியட் எடுக்கலான்னு இருக்கேன் சார். இந்த பக்கம் இந்த இதில் வந்து மெடிக்கல் கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு இருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் டெண்டர் வருமா என்று உங்களுக்கு கண்டிப்பாக டெண்டர் வரும். ஏன்னா செவ்வாய் பகவான் 7க்கு வந்துட்டார், நியூ இன்னோவேஷன்ஸ்குள்ளே வந்துட்டார். சரி, இப்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது நாட்கள். ஸோ புதன் வந்துட்டார், சுக்கிரன் வந்துட்டார், செவ்வாய் வந்துட்டார், ராகு வந்துட்டார். அடுத்து சூரியன் வருகிறார். மெல்ல நகர்ந்து இந்த பிப்ரவரி 14க்கு அப்புறம் இவரும் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக 7ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். இதில் ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. என்ன அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னா அந்த மாதிரி 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நம்ம வீட்டில் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது வெரி டஃபஸ்ட் ப்ராசஸ். இந்த 7ஆம் இடத்துல ஒரு ஊரே போய் உக்காந்தா என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் ஒரு சுவர் வந்து விடுகிறது. 2 பேரும் பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டமாயிடும். 2 பேரும் பிஸி ஆகிடுவீங்க ஒர்க்கில். அவங்க ஒரு பக்கம் 6 to 12, நீங்கள் 6 to 2, நீங்கள் 2 to 10 கம்பெனி. அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வேலைக்கு போவீங்க. 2 பேரும் பார்த்துக்கிறதே ஒரு பெரிய அதிசயமாயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். 2 பேரையும் பிரித்து வைப்பாங்க. சில பேர் வீட்டில் அஃபிஷியலாகவே கொஞ்சம் பிரிகிற மாதிரிலாம் ஏற்படும். அப்போ ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, தேவையானது பேசுங்க. 7ஆம் இடம் என்பது ரொம்ப சென்சிபிளான ஒரு இடம். அப்போ கொஞ்சம் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில் உடல் சரியாத பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டைகள் வரும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனை வரணுன்னு இருந்தால் அது எப்படி வேணால் வரும். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது வெளிநாட்டு வர்த்தகங்கள், வெளிநாட்டில் நீங்கள் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு பணம் கட்டி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒய்ஃபை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹாப்பி ஒய்ஃபு, ஹாப்பி லைஃபு. என்னுடைய பதிவுகளை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஐபிசி பக்தியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம ஒர்க்கில் நல்லா ஹாப்பியாக இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளம். ஸோ அப்போ சிம்மராசிக்கு வேறு எந்த ப்ராப்ளமே இல்லையா சார்? இருக்குது. 8ஆம் இடத்துல வழக்கம் போல் சனி பகவான், அது லேட்டன்ட் ப்ராப்ளம். அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, லேட்டன்ட் ப்ராப்ளம். பொறுமையாக 8ஆம் இடத்து சனி பகவான் அவன் போகிறதுக்குலாம் 2027 ஆகும். இது வெறும் மாதாந்திர பலன் தான். இந்த மாதம் வெற்றி மாதம், இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கும் மாதம்.
இந்த மாதம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கின்ற மாதம். ஒரு கெட்ட பலனும் இல்லை. என்ஜாய். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அழைக்கிறார்கள். எக்ஸ்பிரஸ் டெக்கல் ஆரம்பித்து சூப்பர் டெக்கல், ஸ்பெஷல் டெக்கல், டெக்கல் சிஸ்டம்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. என்னுடன் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அடுப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.